நடிகர் மற்றும் சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்வதாக சொல்லி கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றி விட்டதாக ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசல்டா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் அளித்திருக்காங்க. அதாவது கோவையைச் சேர்ந்தவர் மாதம்பட்டி ரங்கராஜ் மெஹந்தி சர்க்கஸ் என்ற திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து கேசினோ, மிஸ் மேகி, பெண்குயின் போன்ற படங்களிலும் நடித்துள்ளார். தற்போது விஜய் டிவியின் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் நடுவராகவும் இருந்து வருகிறார். செல்வாக்கு மிக்க நபர்களின் வீடுகளில் நடக்கும் சுபகாரியங்களுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் தான் கேட்டரிங் எடுத்து செய்கிறார். மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஏற்கனவே அவரது மாமன் மகள் ஸ்ருதியுடன் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசல்டா 2018 இயக்குனர் ஜே பெட்ரிக்கை திருமணம் செய்து பின்னர் 2023 பிரிந்து விட்டதாக அறிவித்தார். சமீபத்தில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் தனக்கும் திருமணம் நடந்துவிட்டதாக சொல்லி புகைப்படங்களை வெளியிட்ட ஜாய் கிறிசல்டா அப்போது தான் 6 மாத கர்ப்பமாக இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் இருவரும் முத்தம் கொடுத்து கொள்ளும் வீடியோவையும் வெளியிட்டு அதை ரங்கராஜ் தான் எடிட் செய்தார் என்றும் டேக் செய்திருந்தார். மருத்துவமனையில் பரிசோதனைக்கு சென்ற புகைப்படங்களையும் கூட வெளியிட்டிருந்தார் ஜாய். அது மட்டுமல்ல, அந்த குழந்தைக்கு ராகா என்ற பெயர் சூட்டியதாகவும் தெரிவித்திருந்தார். அப்போது முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமல் எப்படி 2வது திருமணம் செய்து கொள்ள முடியும் என்ற கேள்விகளும் எழுந்தது. ஜாய் கிறிசல்டா வெளியிட்ட எந்த புகைப்படங்களையும் மாதம்பட்டி ரங்கராஜ் மறுக்கவில்லை. ஆனால் அண்மையில் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து ஜாய் கிறிசல்டாவுடன் எடுத்த அனைத்து புகைப்படங்களையும் நீக்கிவிட்டார். இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றிவிட்டார் என்றும் தன்னை கர்ப்பமாக்கிவிட்டு தன்னுடன் வாழ மறுப்பதாகவும் கூறி ஜாய் கிறிசல்டா சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த புகாரில் சென்னை கோவிலில் வைத்து என்னை திருமணம் செய்து கொண்ட மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை 7 மாத கர்ப்பமாக்கிவிட்டு சேர்ந்து வாழ மறுக்கிறார் என குறிப்பிடப்பட்டுள்ளது.